வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நாம உணவ பத்தி யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தப் போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளேயே பலமுறை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஒரே டயட், ஒரே எக்ஸசைஸ். ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுறது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆகுறதில்ல? இது ரொம்பவே குழப்பமான விஷயம்தான். ஆனா இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. ஆமாங்க. பதில் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் இல்ல. அது உங்களுக்குள்ளேயே இயங்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பண்ணையில இருக்கு. ஆமா, ஒரு முழு விவசாய பண்ணையே நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அந்த பண்ணையோட ஆரோக்கியம் தான் நம்ம ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குது. வாங்க, அந்த பண்ணைக்குள்ள ஒரு விசிட் போயிட்டு வருவோம். நம்ம ஆரோக்கியத்தை சரியா புரிஞ்சுக்க நாம ஒரு விவசாயி மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சூழலை நாம எப்படி பாத்துக்கிறோம், எப்படி நிர்வகிக்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இந்த ஒப்பீட பாருங்களேன், இங்கதான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. ஒரு பண்ணைக்கு மண் எவ்ளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்ம குடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள். நம்ம சாப்பிட்ற உணவுதான் நம்ம விவசாய முறை. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பூச்சி கட்டுப்பாடு மாதிரி. நரம்பு மண்டலம் ஒரு தகவல் தொடர்பு நெட்வொர்க் மாதிரி. நம்ம இதய அமைப்பு ஒரு நீர்ப்பாசன சிஸ்டம் மாதிரி. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு. சரி, அப்போ நம்ம விவசாய முறை, அதாவது நம்ம உணவு பழக்கம், நம்ம உள் பண்ணையோட மண்ண எப்படியெல்லாம் மாத்துதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமா இருக்கிற வெஸ்டர்ன் டயட் ஒரே பயிரை திரும்ப திரும்ப போட்டு மண்ணோட சத்தையே உறிஞ்சிடுற ஒற்றை பயிர் சாகுபடி மாதிரி. ஆனா நம்ம பாரம்பரிய உணவு சிறுதானியங்கள், விதவிதமான கீரைகள், காய்கறிகள்னு பல பயிர்களை ஒன்னா வளர்த்து மண்ணை வளப்படுத்துற ஒருங்கிணைந்த விவசாயம் மாதிரி. ஒன்னு மண்ணை சாகடிக்குது, இன்னொன்னு மண்ணுக்கு உயிர் கொடுக்குது. விஷயம் சிம்பிள். நாம என்ன சாப்பிடுறோமோ அந்த வகை நுண்ணுயிரிகளை தான் நாம வளர்க்குறோம். உதாரணத்துக்கு, நீங்க நிறைய நார் சத்து சாப்பிட்டா பிரிவோட்டெல்லா மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் செழிப்பா வளரும். அதுவே விலங்கு புரதம், கொழுக்கு அதிகமா சாப்பிட்டா பாக்டீரியோய்ட்ஸ் மாதிரி வேற வகை பாக்டீரியாக்கள் வளரும். அதனாலதான் பல விதமான காய்கறி பழங்களை சாப்பிடும்போது நம்ம உள்பண்ணை ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி மாறுது. இப்போ இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த குடல் நுண்ணுயிரிகளோட வேலை வெறும் சாப்பாட்டை செரிக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி நம்ம முழு உடம்பையும் இயக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? நாம வாழைத்தண்டு மாதிரி நார் சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும்போது நம்ம நுண்ணுயிரிகள் அதை சாப்பிட்டுட்டு ஒரு சில ரசாயன சிக்னல்களை வெளியிடுது. அதுக்கு பேரு தான் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்கள், அதாவது SCFAs. இதுங்க தான் நம்ம குடல் மண்ல இருந்து உடம்பு முழுக்கவும் மெசேஜ் அனுப்புற முக்கியமான தூதுவர்கள். இதுல பியூட்டரேட்னு ஒரு SCFA இருக்கு. அது ஒரு சமாதான தூதுவர் மாதிரி. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கிட்ட போய் கொஞ்சம் அமைதியாரு, இது நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பையே அது தாக்குறத தடுக்குது. இதனால ஆட்டோ இம்யூன் நோய்கள் வராம தடுக்க முடியுது. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. நம்மள சந்தோஷமா உணர வைக்கிற செரோட்டனன் அப்படிங்கிற ஹார்மோன்ல 90% மூளையில இல்ல, நம்ம குடல்ல தான் உருவாகுது. அதுவும் யாருடைய உதவியால தெரியுமா? நம்ம நண்பர்களான நுண்ணுயிர்களோட உதவியால தான். அப்போ பாத்துக்கோங்க, மனசுக்கும் குடலுக்கும் எவ்ளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு. இந்த குடல் மூளை இணைப்பு ஒரு 2-வே ஹைவே மாதிரி. குடல்ல இருந்து மூளைக்கும், மூளையில இருந்து குடலுக்கும் சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும். நம்ம நுண்ணுயிரிகள் வேகஸ் நரம்பு வழியா நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்பி நம்ம மூட், டென்ஷன், ஏன் நம்ம பசிய கூட கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இப்ப நம்ம கதையில ஒரு வில்லனை பாப்போம். அவன் பேரு TMAO. சிவப்பு இறைச்சி மாதிரி சில உணவுகளை நம்ம சாப்பிடும்போது சில குடல் நுண்ணுயிரிகள் இந்த TMAOவை உருவாக்குது. இது இரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தி இதய நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. இந்த வில்லன் TMAO எப்படி உருவாகுறன்னு பாருங்க. முதல்ல நாம சிவப்பிறைச்சி சாப்பிடுறோம். நம்ம குடல்ல இருக்கிற சில நுண்ணுயிரிகள் அதுல இருக்கிற கோலனை TMAவா மாத்துது. அடுத்ததா நம்ம கல்லீரல் அந்த TMAவை எடுத்து TMAOவா மாத்திடுது. கடைசியா இந்த TMAO நம்ம இரத்த குழாய்களை, அதாவது நம்ம பண்ணையோட நீர்ப்பாசன சிஸ்டத்தையே டேமேஜ் பண்ணிடுது. சரி, இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். ஏன் ஒரே உணவு ஆளுக்காள் வேற வேற மாதிரி வேலை செய்யுது? இங்க பாருங்க, 2 பேர் ஒரே மாம்பழத்தை சாப்பிடுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு சுகர் லெவல் பயங்கரமா ஏறுது, இன்னொருத்தருக்கு கம்மியா தான் ஏறுது. எப்படி இது சாத்தியம்? காரணம், ஒவ்வொருத்தரோட ஆரம்பகட்ட மண் வேற வேற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட குடல் நுண்ணுயிரிகளும் தனித்துவமானது. வறண்ட மண்ணுல உரம் போடுறதுக்கும் செழிப்பான வண்டல் மண்ணுல உரம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே கணக்கு தான் இங்கேயும்.
அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? எல்லாருக்கும் ஒரே டயட் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் பழசாயிடுச்சு. ஊட்டச்சத்தோட எதிர்காலமே ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி தனித்தனியா உருவாக்கப்படுற துல்லியமான உணவு முறையில தான் இருக்கு. எதிர்காலத்துல நம்ம உணவு திட்டம் இப்படிதான் இருக்க போகுது. முதல்ல நம்ம குடல் மண்ணை டெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எந்த சாப்பாடு நமக்கு நல்லது, எது கெட்டதுன்னு கணிப்பாங்க. கடைசியா அந்த ரிப்போர்ட் அடிப்படையில நமக்காகவே ஒரு ஸ்பெஷல் டயட் பிளான உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு, உங்க ரிப்போர்ட்ல TMAO அதிகமா இருந்தா சிவப்பு இறைச்சிக்கு பதிலா சுண்டல் சாப்பிட சொல்லுவாங்க. பியூட்டரேட் கம்மியா இருந்தா வாழைத்தண்டு இல்ல பழைய சாதம் சாப்பிட சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்னா, உங்க உள்பண்ணைக்கு எது தேவையோ அதை கொடுத்து அதை செழிக்க வைக்கிறது தான் நோக்கம். கடைசியா இந்த ஒரு முக்கியமான சிந்தனையோட முடிச்சுக்கலாம். நாம சாப்பிடுற உணவு வெறும் கேலோரி கணக்கு கிடையாது. அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மொத்த சூழலையும் மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சுற்றுச்சூழல் உள்ளீடு. இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு நன்றி. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க உள்ள இருக்கிற பண்ணைய நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? அதை இன்னும் வளமாக்க நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டிருங்கள்.